ஹாய் காய்ஸ், நாலே ஸ்டெப்பில் நீங்களே எப்படி பாக்ஸிங் ஈஸியாக கற்றுக்கலாங்கிறத நான் இப்போ சொல்லி தர போகிறேன். ஸோ பாக்ஸிங்னா முதல்ல என்ன அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸிங்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க, ரத்தம் வரும், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ இதுதான் பாக்ஸிங்கா? ஸோ அப்படி எதுவும் பாக்ஸிங்கே கிடையாது. ஸோ சண்டை போடுவாங்க, ஓரளவுக்கு ஹிட்டிங் இருக்கும். பட் நீங்கள் படத்தில் பார்க்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு ரத்தம் வர்றதோ, மயக்கம் போட்டு கீழே விழுவுறதோ, ஸோ அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ எதுவும் வராது. ஸோ முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, பாக்ஸிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. என்ன பாக்ஸிங்கில் 2 டைப் புதுசாக சொல்கிறீங்களே? ஒன்றும் இல்லை. பாக்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அமெச்சூர் பாக்ஸிங்கிறதும் ஒன்று, ப்ரோ பாக்ஸிங்கிறது ஒன்று. அந்த அமெச்சூர் பாக்ஸிங்கிறது என்ன அப்படின்னா, ஈஸியாக சொல்லணுன்னா, இறுதி சுற்று படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த இறுதி சுற்றில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்ஸ் ஸ்லீவு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போட்டிருப்பாங்க, ஹெட் கியர் போட்டிருப்பாங்க, கம் ஷீல்டு வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக சேஃப்டி எக்யூப்மெண்ட்டோடு விளையாடுறது இந்தியன் அமெச்சூர் பாக்ஸிங்கு நம்ம இப்போது சொல்கிறது. நெக்ஸ்ட் ப்ரோ பாக்ஸிங். ப்ரோ பாக்ஸிங்னா என்ன அப்படின்னா, அதுவுமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, இந்த லேட்டஸ்ட்டாக சார்பட்ட பரம்பரை இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த சார்பட்ட பரம்பரை, அதுக்கு முன்னாடி பூலோகம், ஸோ இதெல்லாம் ப்ரோ பாக்ஸிங். ப்ரோ பாக்ஸிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபைட்டிங் எல்லாம் ஒன்று தான். மேலே சண்டை போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ரவுண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அமெச்சூர் பாக்ஸிங்கில் 3 ரவுண்டு தான், 3 நிமிஷம். ஒரு ரவுண்டு 3 நிமிஷம், 3 ரவுண்டு தான் இருக்கும் அமெச்சூர் பாக்ஸிங்கில். இந்த ப்ரோ பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு ரவுண்டு 3 நிமிஷம் தான். பட் 4 ரவுண்ட்ஸ், 5 ரவுண்ட்ஸ், அந்த மாதிரி அப் டு 14-15 ரவுண்ட்ஸ் வரையும் கொண்டு போவாங்க. ஸோ பேஸ்டான அந்த பாக்ஸோட ரேங்கிங் பொறுத்து கொண்டு போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஷர்ட் போட்டுருக்க மாட்டாங்க மென்ஸ் எல்லாம். ஸோ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்லாம் போட்டுருப்பாங்க, பிளாக் போட்டுருப்பாங்க, ஒயிட்டு, க்ரீனு. இந்த ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கலர் போடுவாங்க. ஸோ என்ன ப்ரொமோட்டர் என்ன கலர் சொல்கிறாங்களோ அந்த கலர்ஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் அமெச்சூர் பாக்ஸிங்கும் ப்ரோ பாக்ஸிங்கும் இல்லை டிஃப்ரெண்ட். ஸோ இந்த அமெச்சூர் பாக்ஸிங்கில் தான் நமக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, அண்ட் தென் அதில் நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்குது, அதில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் அமெச்சூர் பாக்ஸிங்கில் இருக்குது. ப்ரோ பாக்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரோ பாக்ஸிங் உள்ள விளையாடலாம். அது பார்த்தீங்கன்னா ரேங்கிங் நீங்கள் ஜாஸ்தி ஆக பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இன்கம் கொடுப்பாங்க. ஸோ அது ஃபியூச்சரிஸ்டிக். அது நம்ம இப்போ தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக பாக்ஸிங் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 4 ஸ்டெப்பில் பாக்ஸிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. பாக்ஸிங்கில் உங்களுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும், என்ன உங்களுக்கு வெளியே சொல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஸோ அதெல்லாம் அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த 4 ஸ்டெப்பு என்னங்க திருப்பி கேட்குறீங்க, சரியா? அந்த 4 ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஸ்டேஜ் போகிறோம். ஸ்டேஜில் போயிட்டு நம்ம ஆப்போனண்ட் கூட ஆப்போசிட்டில் நம்ம ஆப்போனண்ட் நிற்கிறாங்க. ஸோ எப்படி நிற்கிறோம்? இப்படி நிற்போமா? தெருவில் சண்டை போடுறோமே அப்படி இப்படிலாம் நிற்போமா? அப்படிலாம் நிற்கக்கூடாது. ஸோ அது பாக்ஸிங் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நிற்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? அது ஸ்டாண்ட்ஸ். ஸோ நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷன், இந்த கார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிற்கிறோம், சரியா? இப்போ ஆப்போனண்ட் நிற்கிறாங்க, நீங்கள் தான் ஆப்போனண்ட் அப்படின்னா நான் முன்னாடி இப்படி நிற்க மாட்டேன். இப்போ இதை நீங்கள் நிற்கிறீங்க ஆப்போசிட்னா நானும் இப்படி நிற்கக்கூடாது. ஸோ நான் பாக்ஸர் இல்லையா? ஸோ எனக்கு ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்ட்ஸ் பாருங்கள், இந்த கார்ட் பொசிஷன், நல்லா க்ளீன் கார்டு, சரியா? உங்களுக்கு என்னோடய ஃபேஸ், கண்ணை தவிர எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேவா? இப்போ 4 விஷயத்தில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா எப்படி நிற்கிறது. ரெண்டாவது, நம்ம நின்றுக்கிட்டேவா சண்டை போட போகிறோம்? இப்படி நின்றுக்கிட்டே சண்டை போடுறது, மிஸ் பண்ணுறது அப்படியே பண்ண போகிறோம்? அது இல்லை. ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நகர்றதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மூமெண்ட். செகண்ட், மூமெண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நகர்றது. ஸோ முன்னாடி வரேன், பின்னாடி போகிறேன், சைடில் வரேன், லெஃப்டில் வரேன், அப்புறம் ரொட்டேஷன்ஸ், ஃபுட் ஒர்க்ஸு, சிட் பண்ணுறது, அந்த லெக் மூவ்மெண்ட் போடுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம். ஓகேவா? ஏன்னா நம்ம நின்றுட்டு ஃபைட் பண்ண மாட்டோம். ஸோ நின்றுட்டு ஃபைட் பண்ணுறது அது வேறு. பட் ஃபஸ்ட்டு நிற்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம ரெண்டாவது தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமான விஷயம் என்ன அப்படின்னா மூவ்மெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ இது பாக்ஸிங்கில் செகண்ட் ஸ்டேஜ். ஸோ மூணாவது என்ன தெரிஞ்சுக்கணும்? மூணாவது எப்படி அடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பஞ்சஸ்.
ஓகேவா? நம்ம என்ன இது வரைக்கும் பாக்ஸிங்கில் பார்த்ததெல்லாம் 3வது பஞ்சு தான் முதல்ல அடிப்பாங்க, பார்த்ததை அடிக்க முடியா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது கிடையாது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நிற்க தெரிஞ்சிருக்கணும், நகர தெரிஞ்சிருக்கணும், 3வது தான் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ 3வதான விஷயம் பஞ்சஸ். ஓகேவா? எப்படிலாம் பஞ்சஸில் எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். சரி, 4வது விஷயம் என்ன? ஸோ பஞ்சு அடிக்கிறாங்க, ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும்ல, அந்த தப்பிச்சு மறுபடியும் அடிக்கணும்ல, அந்த தப்பிக்கிறது, நகர்றது, இந்த பஞ்சை தடுக்கிறது. ஸோ இதுதான் 4வது விஷயம். ஸோ இந்த 4 விஷயம் தான் பாக்ஸிங்கே. இதுக்கு மீறி பாக்ஸிங் எதுவுமே இல்லை. ஓகேவா? நிற்க தெரிஞ்சுக்கிறோம், நடக்க தெரிஞ்சிருக்கோம், பஞ்ச் அடிக்க தெரிஞ்சிருக்கிறோம், 4வது இந்த பஞ்ச்லேருந்து தப்பிக்க தெரிஞ்சிருக்கிறோம், மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 4 விஷயம் தான் பாக்ஸிங். இந்த 4 விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல பாக்ஸர் ஆகிடலாம். ஓகேவா? இந்த 4 விஷயம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். வரக்கூடிய வீடியோஸில் பாக்ஸிங்கில் இருக்க எல்லா பேசிக்ஸு அப் டு நடக்கிறதுலேருந்து, நிற்கிறதுலேருந்து, அடிக்கிறதுலேருந்து, தப்பிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய காண்டாக்ட் நம்பரும் கீழே ஷோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிருபா, பாக்ஸிங் கோச், அவதார் பாக்ஸிங் அகாடமி, ஈரோடு. தேங்க்யூ.